இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. காலை வேளையிலே வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரு, அதெல்லாம் நிறைவேறுமா என்று அதிக பாரத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா அந்த காலை வேளையிலே உலகத்திலே எல்லாரும் ஒருவேளை அவங்களோட சொந்த அலுவல்கள்ல, வேலைகளில, தூக்கத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்திருந்து ஆண்டவரே என்று சொல்லி வந்திருக்கிற நம்மை பார்த்து இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன்னை காத்து நான் உன்னோடு இருந்து அதுவே போதும். பிரியமான ஆண்டவர் நம்மோடு இருந்தாலே நம்முடைய வாழ்விலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காத்து உன்னை நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு நான் சொன்னதை நான் உனக்கு செய்யும் அளவு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கு நான் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தனோ அத்தனையும் உன்னுடைய வாழ்விலே நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, பயத்தின் நடுவிலும் தனிமையிலும் இருந்த யாக்கோபோடு தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டானது. இந்த காலை வேளையிலே பயத்தின் நடுவிலும் தனிமையிலும் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நாம் போகிற இடத்துல எல்லாம் அவர் காப்பவர். காத்து நம்மை வழி நடத்துவார். அடுத்து பாருங்க, தனிமையிலும் பயத்திலும் இருந்த யாக்கோபுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து, இந்த இடத்திலே என்னுடைய பிரசனம் இருக்கிறது என்று சொல்லி காட்டினார் அல்லவா? இந்த காலை வேளையிலே அவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளை, ஆண்டவருடைய அந்த பிரசனம் நம்மோடு இருக்கிறது, அது வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் அவர் செய்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். ஆண்டவரோடு ஆண்டவர் இந்த நாளில நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அதிகமாய் அறிக்கை செய்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுவோம். பிரியமானவர்களே, நாளின் காலை வேளையிலே நாம் தியானிக்க வேண்டிய நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 28வது அதிகாரம். இந்த ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது நாம் நேற்றைய தினத்துல தியானித்தபடி அங்கே ஏசா யாக்கோபின் மேல மிகவும் கோபமாயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் பறித்து கொண்டபடினால ஏசா சொல்றாரு, என்னுடைய அப்பா அம்மா முதிர் வயது ஆகும், அவங்க ஒரு நாள்ல அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போன பின்பு என்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை நான் கொலை செய்து போடுவேன் என்கிற ஒரு பெரிய ஒரு எரிச்சல், கோபம் ஏசாவுக்கு உண்டாகிறது. இதை அறிந்த ரெபேக்காள் என்ன பண்றாங்க, இப்படியே தன்னுடைய மகனாகிய யாக்கோபை அழைக்கிறாங்க. அழைத்து ஈசாக்கும் ரெபேக்காவுமாய் சேர்ந்து அவனோடு சொல்லுகிறாங்க, நீ உன்னுடைய மாமாவுடைய வீடு லாபான் பதான் அராமிலே இருக்கிறது, அங்கே நீ போ. அங்கே போய் அங்கே இருக்கிற குமாரத்திகளிலே ஒரு பெண்ணை நீ உனக்காக திருமணம் செய்து கொள். அதற்கிடையில உன்னுடைய சகோதரன் மேல இருக்கிற வெறுப்பு மாறி போகும். அப்ப நீ திரும்பி இங்க வான்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. பாருங்க, 2 பேருமாய் சேர்ந்து அனுப்பும் போது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய வீட்டுக்கு, அதாவது ரெபேக்காளுடைய தகப்பன் பெத்துவேலுடைய ஊராகிய பதான் அராமுக்கு கடந்து செல்கிறார்கள். அங்கே ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான் இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு அவன் கடந்து போகும்படியாய் சொல்லப்படுகிறார். பேர்சபாவிலிருந்து பதான் அராமுக்கு ஆபிரகாம் யாக்கோபு கடந்து செல்கிறார். கடந்து செல்கிற வேளையிலே பாருங்க, தனிமை. தப்பெல்லாம் செய்தது உண்மைதான், தப்பு செய்துட்டாருதான். ஆனாலும் தனிமை எவ்வளவு வேதனையா இருக்கும். வயதான பெற்றோர்கள், அவர்களை விட்டுட்டு கடந்து செல்றாரு. சகோதரன் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ சகோதரன் மேல பகை உண்டாயிட்டு, சகோதரன் தன் மேல பகை வர காரணமாயிட்டாரு. இப்பொழுது மிகவும் வேதனையோடு தனித்தவனாய் அங்கே ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடினால
கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் மேல வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொள்கிறார். அந்த நேரத்துலதான் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, தனிமையாயிருக்கும் போது அததான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பயத்தை, தனிமையின் பாதையில இருக்கிற நம்முடைய பயத்தை மாற்றும்படியாய் அவருடைய வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையில நமக்கு கடந்து வருகிறது. அன்பான தேவ பிள்ளையே, அவன் தனிமையாய் ஒருவேளை வேதனையோடு இருந்திருப்பான். யாக்கோபு இருந்திருப்பார். அப்படியே இருக்கும்போது பாருங்க, ஆண்டவர் சொப்பனத்தோடு அவரோடு இடைப்படுகிறார். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி பூமிக்கும் வானத்துக்கும், அந்த ஏணியில ஒரு கனெக்ஷன் இருந்தது. அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபு தான் தனித்திருக்கிறேன் என்று ஒருவேளை நினைத்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு சொப்பனத்து மூலமா, இல்லை யாக்கோவே, நீ தனிமையா இல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவதூதர்கள் உன் அருகாமையில் நிற்கிறார்கள். அவர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருந்து உனக்கு உனக்கு எல்லா காவலையும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் சொப்பனத்தோடு அவருக்கு இடைப்பட்டார். பிரியமானவர்களே, நீ தனித்தில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய பிரசனம் உன்னோடு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபோடு சொல்லுகிறார். தனிமையிலும் பயத்திலும் யாக்கோபு இருந்தபோது தேவன் அவருடைய சந்நிதி, அவருடைய பிரசனத்தினாலே அவனுக்கு அந்த பிரசனத்தை காண்பித்து கொடுத்து, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உறுதியாக அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். பாருங்க, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நுனிக்கு மேலே கர்த்தர் நின்று சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஆசீர்வதிப்பேன், நீ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பரம்புவாய், உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை அந்த மேல இருந்து அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வரப்படுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, தனித்திருக்கிறீங்களா? தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலைமை நிமித்தமாய் மிகவும் வேதனையினா பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன் மகளே. ஏன் நீ தனிமையா இருக்கேன்னு ஏன் நினைக்கிற? என் பிரசனத்துக்குள்ள வா. என்னுடைய பிரசனம் எப்போதும் உன்னோட இருக்கிறது, அதை நீதான் அறிந்து கொள்ளல என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அந்த பிரசனம் உன்னோடு இருக்கிறது. நான் உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யவள உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபு நித்திரை தெளிந்து எழும்புகிறார். பாருங்க, நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க, நான் அறியல, நான் பயந்தேன், தனிமையா இருக்கேன்னு உணர்ந்தேன். ஆனா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். இந்த ஸ்தலம் ஒருவேளை அது ஏதோ ஒரு ஸ்தலமா இருக்கலாம், எனக்கு அறியாத ஒரு ஸ்தலமா இருக்கலாம். ஆனா இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்கிறார், அதை நான் அறியாம போயிட்டேன், அதனால நான் தவிச்சிட்டேன், நான் பயந்துட்டேன், நான் தனிமையா உணர்ந்துட்டேன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். தனிமையின் பாதையிலே கண்ணீரின் அனுபவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். யாக்கோபு சொன்னது போல, இதை நான் அறியாதிருந்தேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று அறிக்கை செய்வோம் அந்த நாள் முழுவதும். அன்பான தேவ பிள்ளை, அவர் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வானத்தின் வாசல் என்று சொல்லி உடனே அந்த ஸ்தலத்துல அவன் தலைமையில வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்துல அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டு அதற்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவத்தை அந்த யாக்கோபு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பொருத்தனை பண்ணுகிறார். என்ன பொருத்தனைனா, ஆண்டுடைய சமூகத்துல
சொல்லுகிறார், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரா. கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆண்டவர் தன்னோடு இடைப்பட்ட போது, தனிமையின் பாதையிலே, கண்ணீரின் அனுபவத்திலே தன்னோடு ஆண்டவர் பேசின போது, தன்னோடு தன்னை திட்டப்படுத்தின போது, ஆண்டவருக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என் ஆண்டவர் இந்த இடத்துக்கு மறுபடியும் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரான என் கர்த்தரனுடைய தேவன், அவர் தான் என்னுடைய தேவன், அவர் எப்பொழுதும் என்னுடைய தேவனாயிருப்பார் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நான் நிறுத்தின இந்த தூண், இந்த இடத்துல நான் அவருடைய வீடை கட்டுவேன், அந்த தூண் அவருடைய வீடாக மாறும் என்று சொல்லி எனக்காக ஆண்டவர் தருகிற எல்லா ஆசீர்வாதத்திலும் அவருக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி அவன் ஒரு பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே தனிமையின் பாதையில போகும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே உறுதியளிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு இருக்கிறதை இன்னும் அவர் பலப்படுத்த வேண்டுமே. ஆனால் பொருத்தனையோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாய் மாறும்போது அதை ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். யாக்கோபுடைய வாழ்விலை பார்க்கும்போது அவன் பொருத்தனையோடு கூட அந்த இடத்திலிருந்து கடந்து சென்று தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து சென்றா. பாருங்க, பெத்தேல் நடுவிலாக இருக்கிறது. மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு அவர் கடந்து சென்றார். கடந்து சென்று அங்கே பதான் அராமலே கடந்து சென்று அங்கே கொஞ்ச நாள் இருந்து விட்டு மறுபடியும் அவர் திரும்பி வரும்படியாய் ஆண்டவர் யாக்கோபுக்கு உதவி செய்தார். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்ன தெய்வம் உண்மையாகவே யாக்கோபோடு இருந்து அவரை கைவிடாமல் வழி நடத்தினார். அந்த காலை வேளையிலே நமக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடவே மாட்டேன். தனித்தில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறாகவே தனிமையின் பாதையில கடந்து சென்று கொண்டிருப்பீர்களே. ஆனா அந்த பாதை, தனிமையின் பாதையிலே நாம் ஒருவராய் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த எல்லா காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை தருவார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.